ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும், புது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்றெல்லாம் நாம் அனைவரும் கண்டும் கேட்டும் அனுபவித்தும் இருந்தும் கூட இன்றும் புகையிலை பொருட்களின் புழக்கம் மக்களிடையே இருந்து வருவதை நாம் கண்டு வருகிறோம். தொடர்ந்து புகையிலை பயன்பாட்டால் உடலுக்கும் உயிருக்கும் சமூகத்திற்கும் விளையும் திண்மையை கருத்தில் கொண்டுதான் ஐநா சபை ஒவ்வொரு ஆண்டும் மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கிறது. புகையிலை என்னும் போதைப் பொருளிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும், சமூகத்தில் இருந்து அதன் தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது புகையிலை எவ்வாறு மனித நலம் மற்றும் சமூக நலத்திற்கு கேடு விளைவிக்கிறது என்பதை குறித்து டாக்டர் பிரியா அவர்களுடன் ஒரு நேர்காணல். வணக்கம் நேர்களே, உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை சார்ந்து இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சி நேர்காணல் நம்முடன் கலந்துள்ளவர் டாக்டர் பிரியா எம் சுந்தரம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். மே 31 உலகம் முழுக்க உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். அதனோட நோக்கம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1987 இருந்தே இந்த மே 31ங்கப்பட்ட திவசம் உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக கொண்டாடி வருகிறார்கள். கொண்டாட்டம் என்ன ஏன் சொன்னேன்னாக்கால், இந்த புகையிலையினால் ஒருபாடு பாதிக்கப்படுவதுண்டு மனிதர்கள். அந்த பாதிப்பை எல்லாம் இல்லாய்மை பண்ணுறதுக்கு கூட வேண்டியாக்கும் இப்படி ஒரு நாளை கொண்டாட தீர்மானித்திருக்கிறது. அது இதனுடைய பிரதான நோக்கம் என்னதுன்னா, எவ்ரிடே வேர்ல்டு நோ டுபாக்கோ டே. அதானது எல்லா நாளுமே புகையிலை எதிர்ப்பு தினமாக நமக்கு வர வேண்டும், அமைய வேண்டும். அதுக்கு வேண்டித்தான் இப்படி ஒரு கொண்டாட்டத்தை அவர்கள் தொடக்கி வச்சிருக்கிறார்கள். கண்டிப்பாக. அப்புறமா டாக்டர், அப்படின்னா இந்த புகையிலை அப்படின்னா என்னது? புகையிலைங்கப்பட்டது டுபாக்கோ. அதானது அது ஒரு செடி, ஒரு செடியோட இலையாக்கும் புகையிலை. அந்த இலைங்கப்பட்ட வாக்கிலே இருக்கே புகையிலை, அதனோட அதுலேருந்து புகை பிடிப்பது தாராளமாக நடந்துட்டு இருந்ததுனால தான் அதுக்கு புகையிலை எங்கப்பட்ட பெயர் கொடுத்தாங்க. ஓகே. அது அநேகமாக ஒரு 79 ஸ்பீஷீஸ் டுபாக்கோ செடிகள் இருக்கு. அது எல்லாமே சொலானேசியங்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் பெட்ட செடிகளாக்கும் எல்லாமே. அதுக்கு ஜெனரிக் நேம் நிக்கோட்டியானாக்கும் அதனோட ஜெனரிக் நேம். அதுலேருந்து அதில் நிக்கோட்டின் எங்கப்பட்ட கெமிக்கல் இருக்கிறதுனால தான் அதை நிக்கோட்டியானா எங்கப்பட்ட ஜெனரிக் நேமில் அது தெரியப்படுறது. இப்போ புகையிலே நம்ம எடுக்கிறனால அது புகை வடிவமாகவோ அல்லது மற்ற ஏதாவது வடிவத்தில் எடுக்கும்போது அது எப்படி நம்ம உடம்புக்கு கேடாக அமைகிறது? இந்த புகையிலேங்கப்பட்டதில் நாம் சொன்ன மாதிரி நிக்கோட்டின்கப்பட்ட கெமிக்கல் அதிகமாகவே கலர்ந்திருக்கு. அதனால அதனோட பேர் கூட அப்படி தானே, நிக்கோட்டின் என்னெல்லாம் தான் பேரே கொடுத்துருக்காங்க. உடம்புக்கு ரொம்ப கெடுதல் கொடுக்கறக்கூடிய ஒரு செடியாக்கும் இந்த புகையிலேங்கப்பட்டது. அதுக்கு நிறைய மெடிசினல் யூசஸ் இருந்தால் கூட அதை விட எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக உடம்புக்கு கெடுதல் கொடுக்குற ஒரு பொருளாக்கும் இந்த புகையிலேங்கப்பட்டது. இது நம்ம உடம்புக்குள்ளே உள்ள எல்லா ஆர்கன்ஸையும் பாதிக்கும். லிவர், கிட்னிஸு, லங்ஸ், பிரதானமாக சொன்னால் லங்ஸு அப்படி எல்லா ஆர்கன்ஸின் இது ரொம்ப மோசமான அளவில் தான் அது பாதிச்சுட்டு இருக்கு. முக்கியமாக இது சுவாச கோஷத்தில், அந்த சுவாசம் விடுற அந்த சுவாச கோஷத்திலேயாக்கும் இது மெயினாக சிம்டம்ஸ் உண்டாக்கப்பட்டது. அதில் மூச்சு முட்டல், அது சின்ன ஆக்சுவலாக மூச்சு முட்டல்கப்பட்ட அதில் ஒரு சிம்டம் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த லங்ஸ் எல்லாமே இல்லாய்மை ஆகி லங்ஸாக்கு நம்ம சுத்தமான வாயு எடுக்கிற வாயுவை அந்த வாயுவிலேருந்து
ஆக்சிஜனை எடுத்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது லங்ஸ். ஓ. அப்போ பெரிய ஒரு ஃபங்க்ஷன் பண்ணப்பட்ட இந்த லங்ஸை இது ரொம்ப மோசமான ரீதியில் பாதிச்சிடும். அப்போ என்ன, ரத்தமும் சுத்தமாகாது. அப்போ இது தொடர்ச்சியாக ஓரோ நோயாக வந்துட்டே இருக்கும். அதுக்கு மேலே இதுக்கெல்லாம் மேலே இது மூளையை கூட பாதிக்கிறதாக்கும். ஓ. மூளையில் ரத்த ஓட்டம் கம்மியாயிடும். டோப்பாமின் சொல்லி ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உண்டு பாடியில். அது நல்ல மகிழ்ச்சி கொடுக்கப்பட்டவരണം. பாடிக்கு எப்பொழுதுமே நமக்கு ஆனந்தம் வரத்த, நமக்கு நல்ல மகிழ்ச்சியாக நம்ம இருக்கும்போது நம்ம பாடியில் டொப்பாமினோட லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகே ஓகே. இந்த அளவுக்கு மேலே டொப்பாமின் தரதுனால இந்த புகையில் பிடிக்கப்பட்டவங்களுக்கு அளவுக்கு மீறி மகிழ்ச்சியாக தோணும். ஓ. அது நல்ல நிலையிலுள்ள மகிழ்ச்சி அல்ல. இட் இஸ் சியூடோ மகிழ்ச்சி. அப்படின்னா தப்பான நிலையிலுள்ள மகிழ்ச்சியாக்கும். அதனாலேயாக்கும் அது வேണം இன்னும் செய்யணும், இன்னும் புகை பிடிக்கணும், இல்லைன்னா புகையிலையோட சாமானங்கள் இன்னும் உபயோகப்படுத்தணும் என்கிற ஒரு ஆசை மனிதர்களுக்கு வரத்துக்குள்ள காரணமே அதனாலே அதாக்கும். இந்த டோப்பாமின் ஜாஸ்தியாக செக்ரேட் பண்ணுறதுனாலே. ஓ, கண்டிப்பாக. அப்புறமா நீங்கள் இப்போ புகையில எடுப்பதனால என்னென்ன நோய்கள் எந்தெந்த உடல் உறுப்புகள் பாதிக்கும்ங்கிற மாதிரி நேரமே சொன்னீங்க. பொதுவாக புகையில அதிகமாக எடுக்கிறனால ஒரு மனிதனுக்கு என்னென்ன நோய்கள் வாரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இப்போ சுவாசகோஷத்தை சம்பந்தித்து பார்த்தோம்னாக்கா அதில் மூச்சு முட்டு, ரொம்ப சுவாசம் கிடைக்காம மூச்சு முட்டு. அப்புறம் இருமல்னால் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சாதாரண இருமல் இல்லை. ராத்திரி தூங்கக்கூட முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட இருமல் சேரும். அப்புறமா சிஓபிடி சொல்லி க்ரானிக் ஒப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் சொல்லுவா. அதாவது லைஃப் லாங்காக இவங்களுக்கு மூச்சு முட்டுக்கு சிகிச்சை எடுத்துகிட்டே இருக்க வேணும். ஆனால் மூச்சு முட்டு குறையாது. எதுனா புகை பிடிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த மூச்சு முட்டு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். மருந்து ஒரு வகையில் சாப்பிடுவா, ஆனால் குறையாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கொண்டெத்திக்கும். அப்புறம் ரத்தத்தோட நான் சொன்னேன், ரத்த குழலுகள் இருக்கு இல்லையா, ரத்தமோட ரத்த குழலுகளில் இது டெபாசிட் ஆகும். அப்படி டெபாசிட் ஆகி ரத்த குழல் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணாது. குழாயில் ஏதாவது கோட்டிங் வந்துடுத்துனாக்கா அது கூட தண்ணி முழுவனாக வராது இல்லையா. கண்டிப்பாக நம்ம நினைக்கிற ஃபோர்ஸில் தண்ணி வராது. கண்டிப்பாக. அதே மாதிரி ரத்த குழல்களில் ஃபோர்ஸாக ரத்தம் ஓடாதனால ஸ்ட்ரோக்கு மாதிரியுள்ள வியாதிகள் சேரும். ஓ. அதே ஹார்ட்டுக்கே ரத்தம் கொடுக்கப்பட்ட ரத்த குழல்கள் இருக்கு, அதில் வரத்தையாக்கும் ஹார்ட் டிசீஸ், சிஏடி சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸ் மாதிரி கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அந்த மாதிரி உள்ள கண்டிஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆன்ஜியோபிளாஸ்டி சேரா, பைபாஸ் சர்ஜரி சேரா என்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இது கொண்டெத்திக்கவும் செய்யும். இதுக்கெல்லாம் அப்புறமா ரொம்ப ஒரு கஷ்டமான கொடுமையான சங்கதி என்னன்னாக்கா, இதில் 70க்கு மேலே கார்சினோஜன்ஸ் அடங்கியிருக்கு புகையில. கார்சினோஜன்னாக்கா கேன்சர் உண்டாக்க கூடின கெமிக்கல்ஸ் ஆக்கும் நம்ம கார்சினோஜன்ஸ் சொல்லுவோம். இப்போ கேன்சர் மாதிரி புற்றுநோய் இருக்கு இல்லையா, கேன்சர் மாதிரி ஒரு மகாவியாதி தெரியும், நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். இந்த காலத்தில் அது அம்படு ரொம்ப பரவேண்டிருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு கேன்சர் உண்டாக்குறதுக்குள்ள ஒரு வாய்ப்பும் கூட இந்த புகையில உபயோகத்தினால உண்டாகிறது. அதாக்கும் ഏറ്റവും ரொம்ப இதனோட பயானகமான ரொம்ப கொடுமையான ஒரு பிரச்சனை அதுதான். கண்டிப்பாக பல இடங்கள்ல உண்டாகும். லங்ஸ்லேருந்து தொடங்கி லங்ஸு, அப்புறம் இந்த வாய்க்குள்ள ஓரல் கேன்சர்னோமா சொல்லுவா அது, அப்புறம் த்ரோட் தொண்டை குழியில் கேன்சர் வரலாம். அப்புறம் அன்ன நாளம் இருக்கு இல்லையா, சாப்பாடு போகுமே அந்த அன்ன நாளத்தில் வரலாம். அப்புறம் யூரினரி பிளாடர் இருக்குது, பிளாடரில் வரலாம். இப்படி உடம்புல எங்கே வேணுமானா கேன்சர் வரலாம். இது கேன்சரை பற்றி சொன்னேன். இன்னும் வேறு வியாதிகளும் வரும். போன்ஸ், எலும்பு இருக்கே, எலும்பு எல்லாம் அஃபெக்ட் பண்ணியாச்சுன்னா எலும்பு பொடிஞ்சு போகிற கண்டிஷன்ஸ் வர இந்த புகையிலை எடுக்கிறதுனால வந்துடும். அப்புறமா ஒரு சந்தேகம், இப்போ தாய் அல்லது தந்தை புகையிலை எடுக்கிறதுனால கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்புகள் வரும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக வரும். என்னன்னா இது பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவா. நம்ம நேரிட்டு புகையை பிடிக்கிறது, புகை எடுக்கிறது எல்லாம் ஆக்டிவாக ஸ்மோக் பண்ணுறாங்க, பார்க்குறதே தெரியறது, அந்த ஆள் புகை எடுக்கிறா புகை பிடிக்கிறா தெரியறது. ஆனால் பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்லி ஒரு கண்டிஷன் அதாக்கும். உலகத்தில் டோட்டலாக புகையினால் டெத் ரேட்டு சொல்லியிருக்கப்பட்டது 80 லட்சம் ஆளுகளாக ஒரு வருஷத்தில். 80 லட்சம் டெத்து புகையிலை உபயோகத்தினால வருது. அதில் 12 லட்சம் டெத்தும் நான் ஸ்மோக்கர்ஸுக்காக்கும் வரும். புகையிலை நேரிட்டு உபயோகிச்சவா இல்லை, பேசிவாக எடுத்தவா. அதில் இந்த கருக்கள் வர, குழந்தைகள் வர அதில் அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த 12 லட்சத்தில் அது வருது. அதனாலேயாக்கும் இப்படி ஒரு நோக்கத்துடனே இந்த ஒரு டேயை கொண்டாடணும். அப்புறமா அப்போ நம்ம நினைக்கிறோம் புகை பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உயிருக்கு ஆபத்துன்னா,
அது பொது இடங்கள்லையும் சரி, வீட்லேயும் சரி, கருவில் இருக்கிற குழந்தைக்கும் சரி, மற்றவங்க புகை பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஆபத்து மற்ற கூட இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக. அதுதானே இந்த பேசிவ் ஸ்மோக்கிங் நான் சொன்னேன். அந்த புகை பிடிக்கிறவங்க இது தெரிஞ்சிருக்கணும். எனக்கு என்னவாவது உடம்புக்கு வந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடாது. ஒரு சமூகம் அப்படியே, ஒரு சொசைட்டி அப்படியே இதனோட எஃபெக்டை எடுக்கிறது சொன்னாக்கா அது ரொம்ப மோசம் இல்லைவா? கண்டிப்பாக அவங்க அதை புரியணும். அவங்கள புரிய வைக்கணும். அதுவும் கூட இதனோட நோக்கம்தான். டாக்டர், அதுக்கப்புறமா இவ்வளவும் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அல்லது பொது சமூகத்துக்கு இவ்வளவுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த புகையிலையை தடுக்கிறதுக்காக அரசாங்க வழியிலேருந்து ஏதாவது நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்பட்டுள்ளதா? ஆமாம், அரசாங்க வழியில் நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கே ஒரு நேஷ்னல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்குது. அது என்னதுன்னா இந்த நிறைய ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கா. இந்த கோட்பா சொல்லுவா, COTPA 2003 சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது. அது சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட்னாக்கும் அந்த கோட்பாயோட ஃபுல் ஃபார்ம். சிகரெட்டும் அந்த புகையில சம்பந்தமான பொருள்களை உண்டாக்குறதுக்கு ஸ்பெஷலாக லைசன்ஸ் வாங்கணும். அதை உண்டாக்குறதுக்கு லிமிட்டேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் மட்டும்தான் அதை உண்டாக்கப்படும். அதை உண்டாக்கி அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. அந்த அட்வர்டைஸ் பண்ணினா கூட அதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கா. அந்த இதுக்குள்ளே நின்று தான் அட்வர்டைஸ் பண்ணப்படும். அதுபோல் அது விற்கிறதுக்கும் அதை வாங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே தடை உண்டு, ரூல்ஸ் உண்டு. அந்த ஆக்ட் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை கொண்டு പ്രാവർത്തികമാക്കിയിട്ടുണ്ട്. അത് 2003 இங்கே ஆக்ட் நிலவிலே உண்டு. அதாக்கு இந்த பப்ளிக் பிளேஸ்ல பொது இடங்களில் புகைப்பிடிக்காதீங்க, ஹாஸ்பிட்டல்ஸோட ப்ரிமைசஸில் போய் புகைப்பிடிக்காதீங்க என்னெல்லாம் எல்லா இடத்துலையும் வச்சிருப்பா. ஆஃபீஸஸில் எல்லாம் இந்த புகவலி விடாது என்ன எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே இதுக்காகத்தான். இந்த ஆக்ட் பிரகாரம் தான் அதை எழுதி வச்சிருக்காங்க. இப்படி எழுதியிருந்தும் கூட இன்னைக்கு ஏராளமானவர்கள் அதுக்கு முன்னாடியே நின்று புகைக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோமே. இப்போ அதுக்காக வேண்டி கொஞ்சம் கூட கடுமையான நடவடிக்கைகள் கவர்மெண்ட் தரப்புலேருந்து வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கட்டாயமாக இதுக்கு அவள் ஃபைன்ஸ் ஏற்படுத்திட்டுண்டு. அதே மாதிரி பனிஷ்மெண்ட், இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லி ஜெயிலறையில் போட்டு வைக்கிறதுக்கு கூட ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அந்த ஆக்டில். ஆனால் அது கடுமையாக நடத்தினானாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி அது சமூகத்துக்கு ரொம்ப நல்லது, அந்த நம்ம சுற்றுப்பாடுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது தேவை, சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா தோணுது. அப்புறமா வேறு என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்குது அரசு தரப்புலேருந்து? அரசு தரப்புலேருந்து இதுதான் மெயினான ஆக்ட், சீஃப் ஆக்ட் இதுதான். அப்புறம் டொபாக்கோ மட்டுமல்லாத மற்ற போதைப் பொருள்களுக்கும் வேண்டியும் இதே ஆக்ட், நேஷ்னல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் மாதிரி തന്നെ நேஷ்னல் ஆல்கஹால் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதாவது போதைப் பொருள்களுக்கு தேவையான மாதிரியில் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கணும். அதுக்கு வேண்டி நிறைய ஆக்டும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ப்ராப்பராக நல்லபடியாக உபயோகிக்கப்படுறதாங்கிறது தான் சந்தேகம். அப்புறமா டாக்டர், இப்போ ஒருத்தர் அதிகமாக புகையிலை எடுக்கிறாங்க, புகையிலை பொருட்களை உபயோகிக்கிறாங்க, அவங்களுக்கு நோய்வாய் படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நினைக்கிறாங்க எனக்கு இல்லை திருப்பி வரணும் அப்படின்னு நினச்சி அவங்களால திருப்பி விட முடியும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக ஒராளுக்கு அந்த டிட்டர்மினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த தன்னம்பிக்கையை சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் கட்டாயமாக அவங்களுக்கு திருப்பி வரலாம். அப்புறம் இந்த புகையிலையினால் வரப்பட்ட ரோகங்கள் இருக்கு இல்லையா, வியாதிகள், அந்த வியாதிகளில் ஒரு 90% வியாதிகளும் ரிவர்சிபிளாக, அதாவது புகையிலை நிறுத்தினாக்கா அது அந்த ஸ்டேஜ்லேருந்து திருப்பி வர ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக இயர்லி ஸ்டேஜில் ஏன்னாக்கா ரொம்ப நல்லது. அவங்க புகையிலையை விட்டாச்சுனாக்கா அவங்க சட்டுன்னு அவங்களுக்கு நார்மல் லைஃபுக்கு திருப்பி வரலாம். அதே மாதிரி தான் அந்த கவுன்சிலிங் மாதிரி எல்லாம் இப்போ நிறைய இருக்குது, சென்டர்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைகள், இப்போ யங் குட்டிகளில், ரொம்ப சின்ன குழந்தைகளில் வர நம்ம ஸ்கூலில் எல்லாம் கூட ரொம்ப இந்த புகை பிடிக்கிறது, அப்புறம் இந்த தம்பாக்கு வாயில் வச்சுக்கிறது, அதெல்லாம் நிறைய ஸ்கூல்ஸில் இருக்குது. கண்டிப்பாக அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, சின்ன பிள்ளைகள் இதுக்கு அடிமையாகிறது. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் இந்த பிஸ்னஸ் நோக்கத்தோடு கூடி ஒரு கமர்ஷியல் வேல்யூ ஜாஸ்தியான உண்டாக்கும். அதுக்கு கூட ரூல்ஸ் அந்த நோக்கத்தோடும் கூடியாக்கும் இந்த புகையிலை தடுப்பு தினம் கொண்டாடுறது. அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணாதேங்கோ. அது மாதிரி இப்போ நிறைய பொருள்கள், முட்டாய், அப்புறம் இந்த கேண்டி, சின்ன சின்ன ஜூஸ் சாஷே, இதெல்லாம் கூட நல்ல ஃப்ளேவராக வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் புகையிலை இருக்கும். அதை விற்கிறதுக்கு இவாளுக்கு பெரிய லைசன்ஸ் வேண்டாம். அது அவள் தப்பான ரீதியில் நிறைய ஈவன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் கூட அது மாதிரி உள்ள பொருள்களை விற்கிறதுண்டு.
அதெல்லாம் ஒரு சில ராஜ்யங்களில் அதெல்லாம் அவள் பேன் பண்ணியிருக்கா. ஆனால் நிறைய மிகப்பெரிய ராஜ்யங்கள் கூட அதெல்லாம் அலோவ் பண்ணுறது உண்டு. அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணுறது என்னாகும்னாக்கா, இந்த சின்ன குழந்தைகளெல்லாம் இந்த கேண்டியோட ஸ்வீட்னஸ்ஸு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரா ப்ளூபெர்ரி ஃப்ளேவரா அப்படி இப்படி சொல்லி ஃப்ளேவர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு 2 நாள் சாப்பிட்றத 3ஆமത്തെ நாளைக்கு அவளுக்கு கிரேவிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு இன்னும் சாப்பிடணும். ஏன்னா நான் சொன்னேன், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். புகையிலையில் இருக்கப்பட்ட நிக்கோட்டின் டொப்பாமினை செக்ரேட் பண்ணுறது ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அந்த மகிழ்ச்சியில் இன்னும் கிடைக்கணும், அந்த மகிழ்ச்சி இன்னும் வேணும் வேணும் என்கிற ஆசையில் அடிக்ஷனில் வந்துடுவாள். அந்த அடிக்ஷன் வந்தால் தான் கஷ்டமாக்கும், ஏன்னா திருப்பி வர முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு ஆளுக்கு போகணும், திரும்பி போகணும் என்கிற ஆசை இருந்தால் கூட அவளுக்கு ஆசை இருக்குது, ஆனால் அவளோட பாடி அதை அனுமதிக்காது. அதனால நல்ல ஒரு ரொம்ப நாளான பழக்கமாக்கும் என்னுண்டுனாக்கா அதுக்கு கட்டாயமாக ஒரு மருத்துவ துணை தேட வேண்டியது அவசியம்தான். அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன மருத்துவ மெடிக்கல் சப்போர்ட் என்னென்ன கொடுக்க முடியும் அப்படிப்பட்டவங்களுக்கு அதுலேருந்து திருப்பி வர்றதுக்காக? மெடிக்கல் சப்போர்ட் சொல்கிறது அதில் மெயினாக கவுன்சிலிங்காக. ஈவன் இந்த மெடிசின்ஸ் கொடுக்கறத விட ஜாஸ்தியாக அவங்களுக்கு இதனோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் சொல்லி கொடுக்கல. இப்போ புகை பிடிக்கப்பட்ட சின்ன குழந்தைகள், இல்லை ஒரு டீனேஜில் இருக்கப்பட்டவா, கொஞ்சம் யூத்தாக இருக்கப்பட்டவா, அவள்கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீங்கள் அந்த டைமில் வேறு ஏதாவது நல்லதாக சாக்லேட்ஸ் மாதிரி வாங்கி வாயில் போட்டு சப்பலாம். அது ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்புறம் இந்த லாலிபாப்ஸ் இருக்கே, நல்ல பிராண்ட் லாலிபாப்ஸ், நல்ல லாலிபாப்ஸ் உண்டு. அது சும்மா சாப்பிட்றது கேடுதான், அதில் சேக்கர் நல்லா இருக்கும். ஆனால் கூட இந்த புகையில உபயோகத்திலேருந்து முக்தி நடுறதுக்காக வேணுமானாக்கா அதை சப்புக்கியா சொல்லலாம். அப்புறம் நிறைய மெடிசின்ஸ் கூட இருக்குது. ரொம்ப ஓவர் ஸ்டேஜில் ஆகி போயாச்சுனாக்கா அதுக்கு நமக்கு மென்டல், சில ஆளுக்கு மென்டல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் கூட வந்துடும். கண்டிப்பாக ரொம்ப மதிபிரமம் மாதிரி எல்லாம் கூட சிலவா பிஹேவ் பண்ண தொடங்கிடுவா. அப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு மருத்துவமனையில் ஏதாவது அட்மிட் ஆகி அதுக்கு ட்ரீட்மெண்ட், அதுக்கு மெடிசின்ஸ் உண்டு. அந்த மெடிசின்ஸ் எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி அவங்க கவுன்சிலிங் எல்லாம் தருவாங்க. அந்த கவுன்சிலிங் பண்ணி அப்புறம் இந்த யோகா டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. யோகா இப்போ ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. யோகாவில் நல்ல மென்டல் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸு, இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்குள்ள சக்தி, மனோபலம், இதையெல்லாம் கொடுக்கும்படியான யோகாபியாசம், இதையெல்லாம் நம்ம பின்பற்றோமானாக்கா ரொம்ப சட்னி இதுலேருந்து விடுவித்து வரலாம். கண்டிப்பாக. அப்புறமா அரசு மருத்துவமனைகளில் இதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது, இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா? ஆமாம், அரசு மருத்துவமனைகள் இதுக்கு கூடினதான நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தோம்னாக்கா மானசிக ஆரோக்கிய கேந்திரம் சொல்லி பேரூர் கடையில் இருக்குது. அங்கே டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. அப்புறம் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. இந்த எந்த மருத்துவமனையில் போனாலும் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கெல்லாம் போனால் உங்களுக்கு இலவசமாகவே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் நாம் தான் நினைக்கணும் அது வேண்டாம், நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு. ஒரு புகைப்பிடிக்கிற மனிதர் தான் அதுக்கு தீர்மானம் எடுக்கணும். கட்டாயம். அப்புறமா டாக்டர், கடைசியாக புகையிலே பழக்கம் போலவே மது பழக்கமும் போதைப் பொருட்களோட பழக்கமும் இன்றைக்கி நம்ம மக்களிடையே அதிகமாக வர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை பற்றி நம்ம ஆகாஷவாணி நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எல்லாமே நம்ம வரும் தலைமுறையை ரொம்ப அதிகமாக பாதிக்க போகிறது. அப்போ எந்த பொருளானாலும் அதில் அதிகமான அந்த அடிக்ஷன் வந்தாச்சுனாக்கா நம்ம நார்மலான ஒரு லைஃப் நமக்கு லீடு பண்ண முடியாது. அதை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி, குழந்தைகளுக்கும் அது மாதிரி தன் யூத்துக்கும் எடுத்து சொல்லி, யங் ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள இதிலேருந்து பின்திருப்பிக்கத்தான் வேணும். அதுக்கான என்ன நடவடிக்கையும் அரசியல் சார்பாக கூட செய்ய வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த நாள்களில் ரொம்ப முக்கியம். எதுன்னா குழந்தைகள் எல்லாமே நிறைய இந்த சோஷியல் மீடியாஸில் போகப்பட்டவங்க, சோஷியல் மீடியாஸ் நிறைய பார்க்கப்பட்ட. கண்டிப்பாக. அப்போ அதனால அதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இது மாதிரி அப்படி செய்தால் இப்படி வரும், அந்த மகிழ்ச்சி கிடைக்கும், இந்த மகிழ்ச்சி கிடைக்கும் சொல்லி அவங்கள வழி தெட்டிச்சு கொண்டு போகிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக, ரொம்ப ஜாக்கிரதையோடு கூடி இவாளையெல்லாம் அதுலேருந்து விடுவிச்சு எப்படியாவது நம்ம நாட்டை மட்டும் இல்லை, இந்த பூமியை முழுவதுமாக காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோடையும் கடமையாக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப சரியாக சொன்னீங்க டாக்டர். அது தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியோட இந்த உங்களோட உடன்கூடிய நேர்காணலோட அதனோட குறிக்கோளை அதுதான். இந்த புகையிலே எதிர்ப்பு தினத்தை நாமளும் நம்ம நேயர்களுடன் நாம் அனுசரிக்கிறோம். அதுக்கான விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம். நேர்களே, புகையிலை உபயோகம் அது எந்த வடிவில் இருந்தாலும் அது புகைப்பிடிப்பவர்களுக்கு ஒரு தற்கால சுகத்தையும் இன்பத்தையும் மட்டும்தான் தர முடியும். ஆனால் அதுவே நிரந்தரமாக மனிதனின் உடலுக்கு நோய்களை உருவாக்கி உயிரையும் பறிக்கும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் புகைப்பிடிப்பவர்கள் உயிரை மட்டுமின்றி சுற்றும் இருப்பவர்களின் உயிருக்கு கூட ஆபத்தாக மாறலாம் என்பதை நாம் இந்த நேர்காணலிலிருந்து தெரிந்து கொண்டோம். எனவே புகைப்பிடித்தல் உடலுக்கு ஆபத்து என்பதை ஒவ்வொரு நேயர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் புகைப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதும் அது ஒரு சாதாரண விஷயம் என்பதையும் நேயர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே புகையிலை உபயோகங்களுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைப்போம். புகையிலே இல்லா ஒரு சமூகத்தை உருவாக்குவது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதையும் உணர்ந்து கொள்வோம். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது சமூக நலனுக்கும் மனித நலனுக்கும் கேடு விளைவிக்கும் புகையிலை உபயோகத்தை குறித்து டாக்டர் பிரியா அவர்களுடன் கூடிய ஒரு நேர்காணல். உடன் உரையாடியவர் டாக்டர் எம். சங்கீதா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது திருமதி பகவதி மோதிலால் அவர்கள் எழுதி வழங்கும் சிறுகதை கானல் நீர். சுஜா விளக்கை பொறித்து கொண்டு இருக்கும் பொழுது மொபைல் சிணுங்க. அதை எடுத்து ஹலோ யாரு? எதிர்முனையில் நான் சென்னை பாரதி பேரவையின் செயலாளர் முரளி கிருஷ்ணா. நீங்கள் அனுப்பிய சிறுகதை தொகுப்பிற்கு முதல் பரிசு கிடைத்திருக்கிறது. அதை கேட்ட சுஜாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். முரளி கிருஷ்ணா, நிகழ்ச்சி சுதந்திர தினத்தன்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும். நேரில் வந்து இந்த பரிசை பெற வேண்டும். சுஜா, நிச்சயமா வருகிறேன். ஒரு பெரிய அங்கீகாரம் அல்லவா? முரளிகிருஷ்ணா, சரிங்கம்மா, எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்கள் என்று கைபேசியை துண்டித்தார். மாலை வீட்டிற்கு வந்த கணவரிடம் மகிழ்ச்சியோடு விஷயத்தை சொல்ல, ரவி, வெரி குட், முதல் முறையாக ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது. உனது விடாமுயற்சிக்கு பாராட்டு. ஆனா சென்னைக்கு போய் வருவதற்கு எப்படியும் ரூபாய் 5000 செலவாகும். இந்த மாசம் வேற பல செலவு இருக்கு என்று இழுக்க, சுஜா, உங்களுக்கு எல்லா மாசமும் ஏதாவது செலவு இருக்கும். பரிசு எப்பொழுதும் கிடைக்காது. முதல் முறையாக எனது கதைக்கு கிடைத்த அங்கீகாரம். ரவி, உனக்கு பரிசு கிடைக்கணும், அவ்வளவுதானே? நான் அவரிடம் பேசி தர சொல்கிறேன். சுஜா சுவற்றில் அடித்த பந்து போல், நான் அதையும் கேட்டேன். நேரில் வருபவர்களுக்கு மட்டுமே பரிசு வழங்கப்படும் என்று சொன்னார். இனி நீங்க கேட்பதால் ஒன்றும் நடக்க போறதில்லை. போற வழியை பார்ப்போம். ரவி, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் டெக்னிக். நேரில் வரவேண்டும் என்று சொல்லும்போது நிறைய பேர் போக மாட்டாங்க. அவர்களுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டாம், லாபம்தான். சுஜா, இப்போ அவங்களுக்கு லாபமா நஷ்டமா? பட்டிமன்றம் நடத்த எந்த பயனும் இல்லை. போக வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் என்று பாரதியின் புதுமை பெண் போல் அங்கிருந்து எழுந்தாள். சிறிது நேரத்துக்கு பிறகு மகன் ராகுலுடன் விஷயத்தை சொல்ல, அவன், சூப்பர், உங்களுக்கு பரிசு கிடைத்திருக்கா? ரொம்ப சந்தோஷம். சென்னைக்கு தானே, போயிட்டா போச்சு. இது ஒரு பிரச்சனையா? சுஜா, இல்லடா, அப்பா இந்த மாதம் வேற நிறைய செலவிருக்கு, போகணுமான்னு கேட்குறாரு. ராகுல்,
அப்பா அப்படி சொல்லாமல் இருந்தால்தான் அதிசயம். ஆனே கொடுப்பாரு, ஆனா அங்குசத்தை கொடுக்க மாட்டா. நாம போறோம், நீங்க கவலைப்படாதீங்க, நான் அப்பாவிடம் பேசிக்கொள்கிறேன். முதல் முறையாக ஒரு பரிசு கிடைத்திருக்கு, நிச்சயம் அதை கொண்டாடித்தான் தீர வேண்டும். வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று தொடர்பை துண்டித்தான். வீட்டிற்கு வந்த ராகுல் அம்மாவுக்கு பிடித்த ஐஸ்கிரீம் கொடுத்துவிட்டு, நீங்க ரொம்ப கெட்டிக்காரி, வீட்டில் இருந்து கொண்டே பரிசு வாங்குறீங்கன்னா சும்மாவா? யார் என்ன கேலி செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து எழுதி திறமையை நிரூபிச்சிட்டேங்க. வெரி குட், வெரி குட், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன் என்று மகிழ்ச்சியுடன் படபடவென்று கூற, அதை கேட்ட சுஜாவின் கண்ணில் ஆனந்த கண்ணீர் நிறைந்தது. மகனுடன் சென்னைக்கு வந்த சுஜாவுக்கு தன்னுடன் கணவர் வரவில்லையே என்ற வருத்தம் இருந்தது. உறவினர் வீட்டில் காலை டிஃபனை முடித்து இருவருமாக நிகழ்ச்சி நடக்கும் கலைவாணர் அரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். பல இடங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் படைப்பாளிகள் வந்திருந்தார்கள். அதை பார்த்த சுஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அருகில் இருந்த மகனின் கையை பிடித்து கொண்டு, நீ அழைத்து வந்ததால் எனக்கு இங்க வர முடிந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என்று தழுதழுத்த குரலில் கூற, ராகுல், என்னம்மா இப்படி சொல்றீங்க, நீங்க எங்களுக்காக எவ்வளவோ செய்திருக்கீங்க, உணர்ச்சி வசப்படாம இந்த சிச்சுவேஷனை என்ஜாய் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். சுஜாவின் கவனத்தை திசை திருப்பினான். கடந்த பல வருடங்களாக கதை எழுதி வருவதையும் அதற்கு கிடைத்த பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் மனதில் ஓடவிட்டு கொண்டிருந்தாள். அருகிலுள்ள சீட்டில் ஒரு பெண் வந்து இருந்தாள். சுஜா சிரித்து கொண்டே, உங்க பேரு? நான் பார்வதி, எர்ணாகுளத்திலிருந்து வருகிறேன். சுஜா, நான் சுஜா, திருவனந்தபுரத்தில் இருந்து வருகிறேன். உங்களுக்கு எதற்கான பரிசு? பார்வதி, எனது கவிதை தொகுப்பிற்கு முதல் பரிசு தருகிறார்கள். உண்மையிலேயே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று நெடுங்கால நண்பர்களைப் போல் பேசிக்கொண்டிருந்தார்கள். நிகழ்ச்சி முடிந்து அங்கிருந்து புறப்பட்ட போது பார்வதி, நீங்க எங்கே போறீர்கள்? நானும் உங்கள் கூட வரட்டுமா? சுஜா, நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். உங்களுக்கு எங்கே போக வேண்டும்? இதெல்லாம் ஒரு உதவிதான் என்று கூறி எல்லோருமாக ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தார்கள். பார்வதி, நீங்க எத்தனை வருடமாக கதை எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? சுஜா, குழந்தைகள் படித்து வேலை பார்க்கிறார்கள். கணவரும் கல்லூரியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனார். அதற்கு பிறகு எழுதத் தொடங்கினேன். நீங்க எத்தனை வருஷமா கவிதை எழுதுறீங்க? பார்வதி, அது ஒரு பெரிய கதை. நான் சின்ன வயதிலேயே கவிதை எழுதுவேன். கல்லூரியில் பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகள் பெற்றிருக்கிறேன். டிகிரி முடிப்பதற்கு முன்பாக திருமணம் ஆகிவிட்டது. அதன் பிறகு ஒரு நாள் வீட்டில் கவிதை எழுதி கொண்டு இருக்கும் பொழுது மாமியார் வந்து என்ன எழுதுகிறார் என்று கேட்டதும் நான் எனது கவிதையை வாசித்து காண்பித்தேன். அவங்களுக்கு அதன் அர்த்தம் புரியாமல் நான் யாருக்கோ காதல் கவிதை எழுதுவதாக நினைத்து எனக்கு காதலன் இருக்கிறான் என்று என் கணவருடன் கூற, அவரும் நான் எவ்வளவு சொல்லியும் புரிந்து கொள்ளாமல் பெரிய பிரச்சனையாகி என்னை எங்கள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இந்த பிரச்சனையால் அம்மாவுக்கு டிப்ரெஷன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டது. நானும் அந்த வேளையில் கருவுற்று இருந்ததால் அப்பா மற்றும் தாய்மாமாவின் முயற்சியால் ஒரு வழியாக நான் கணவர் வீடு வந்து சேர்ந்தேன். அன்று முதல் நான் கவிதை எழுதுவதை விட்டுவிட்டேன். கவிதை எழுதி நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்ல அவள் கண்களிலிருந்து கண்ணீர் மெல்ல கசிந்தது. சுஜா, இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறீர்களே, மீண்டும் எப்படி ஆரம்பித்தீர்கள்? பார்வதி, குழந்தைகள் வளர்ந்து வேலைக்கு போனார்கள். மாமியாரும் போய்விட்டார்கள். இப்பொழுது நானும் அவரும் மட்டும்தான் இருக்கிறோம். ஒரு நாள் என்னுடைய கணவரின் நண்பரின் திருமண நாள் நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அங்கு எல்லோரிடம் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு கவிதை சொல்லத்தான் தெரியும். நான் ஒரு கவிதையை சொல்ல அங்கிருந்த எல்லோருக்கும் அது பிடித்துவிட கைதட்டி மீண்டும் ஒரு முறை பாடச் சொன்னார்கள். கணவரும் கவிதை நன்றாக இருந்தது என்று சொன்னார். ஆனால் அந்த கவிதை எனது மனதின் அடித்தட்டில் உள்ளது. ஒரு கவிதையால் தான் நான் அன்று படாத பாடு பட்டதும் கணவரை பிரிந்து வாழ்வதற்கு காரணமாக இருந்ததும். காலத்தின் மாற்றத்தை பாருங்கள். இப்பொழுது எனது கணவர் கவிதை நன்றாக இருக்கிறது என்கிறார். மட்டுமல்ல, என்னை எழுதவும் சொல்கிறார். அப்படி நான் எழுதிய கவிதை தொகுப்பு இந்த வருடம் எனக்கு பரிசையும் பெற்று தந்திருக்கிறது. சுஜா, உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை செய்வதற்கு இவ்வளவு துன்பங்களை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. என்னை விட அதிக பிரச்சனைகளை உங்களை போன்றவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்று இப்பொழுதுதான் புரிகிறது. பார்வதி, எல்லா பெண்களுமே இதுபோன்ற பிரச்சனைகளை
தாண்டித்தான் வரவேண்டியிருக்கு. சுஜா, இந்த வயதில் நம்ம அவார்டு வாங்க வந்திருப்பது இளைய தலைமுறைக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். வெளியே 4 பேருடன் பழகும்போதுதான் தெரிகிறது. பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று சொன்னாலும் அது இப்பொழுதும் ஒரு கேள்விக்குறிதான். எல்லா துறைகளிலும் பெண்கள் சமத்துவத்திற்காக போராடத்தான் செய்கிறார்கள். ஆனால் அது இன்னும் கிடைத்தபாடில்லை. பார்வதி, எனது எண்ணங்கள் கவிதையாக வெளிவர முயற்சித்த போது பல தடைகள் நிறைவேறாமல் நின்றது. ஆனால் இன்று கானல் நீராக நின்ற அந்த கனவுகள் ஒன்றின்பின் ஒன்றாக நனவாகிறது. கானல் நீர் நிகழ்ச்சியில் இதுவரை நேர்கள் கேட்டது திருமதி பகவதி மோதிலால் அவர்கள் எழுதி வழங்கிய சிறுகதை. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை.